பாவம் கலைக்க கலைக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வருது. எப்படி பால் குடிக்கணும் பாருங்க. பாவம் அந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றே தெரியாதுன்னு. அதுவும் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து. ஹலோ காய்ஸ், என்னடா இவன் நடுவில் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுறானே, இவன் என்ன சைக்கோன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, சைக்கோன்னு நினைச்சாலும் நான் பரவாயில்ல. இந்த வீடியோ நான் எடுத்து போட்டே ஆகணும். ஏனண்டா ஒரு நாய் எங்கள்ட வீட்டை வந்து என்னட்ட உதவி கேட்டுருக்கு. அது ஒரு தெரு நாய். ரோட்டில் தெரிஞ்சனே எங்கள்ட வீட்டு தோட்டத்துக்கு வந்து குட்டி போட்டு இப்போ தோட்டத்துக்கும் இருக்க வழி இல்லாமல் அங்கே வேறு நாயல்ன்ற இடையூறால் எங்கள்ட வீட்டை வந்துருக்குது. என்னட்ட வந்து உதவி கேட்டிருக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2 கூட்டியை தூக்கி வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கு. கொஞ்சம் 4 கூட்டியும் தூக்க போடுது. இப்போ நான் அதையும் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ 2 கூட்டியும் முதல் பார்ப்போம், அவங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் எங்களோட வீடு. எங்கள்கிட்ட அப்படி வீட்டுக்கு முன்னால் ஒரு வாழை நிற்கிது. வாழைக்கு நடுவுக்குள்ளே பாருங்க 2 குட்டியை கூட்டிக்கிட்டு வந்து இப்போ 2 குட்டியை கூட்டிக்கிட்டு வந்து இதுக்கு வச்சுட்டு மிச்சம் 4 குட்டியும் தாயமாங்க நிற்கிது. இப்போ தூக்கிட்டு வரும், மேலே தூக்கிட்டு வரும். நான் உங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்து தூக்கிட்டு இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இல்லாட்டி இப்போ நான் அங்கே போகிறேன், அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நிலவரம்ட்டு. வாங்க உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த நாய் மிச்சத்துக்கு என்ன செய்யுது 4 குட்டியும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாடு தண்ணி இல்லாமல் என்ன செய்யுதுன்னு காட்டுறேன். நான் ஓரளவுக்கு வைக்கிறேன் நான் சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அது போதிய அளவுமா இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கு முன்னே நான் உங்களுக்கு ஒரு விஷயம், நாய்க்கு வாய் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது வாய் இருந்தால் யார்கிட்டையும் சாப்பாடு கேட்கும், அப்படி இல்லையா சொல்லும், மாதிரியான் பேசும், என்ன பிரச்சனைன்றாவது அது வெளிப்படுத்தும். இது அதுவும் இல்லை. பாவம் சரியாக கஷ்டப்படுது. ஒரு மனுஷருக்கு சாப்பாடு இல்லாட்டி வேலைக்கு போங்கடா உழைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதே ஒரு நாய்க்கு சாப்பாடு இல்லாட்டி அதுக்கு வேலைக்கு போய் சொல்லலாமா? அதுகிட்ட பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா? இல்லாட்டி வெளிநாட்டில் சொந்தக்காரரும் இருக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை. அதுக்கு பேங்க்கு போக தெரியுமா? காசு எடுக்க தெரியுமா? சமைக்க தெரியுமா? உழைக்க தெரியுமா? என்ன தெரியும்? அதுக்கு மனுஷர் தான் சாப்பாடு வைக்கணும். அப்போ இது என்ன தெருநாயானது? யாரோ வளர்த்து போட்டு தெருவழியை விட்ட வழியை தான் தெருநாயானது. இல்லாட்டியும் அது தெருநாயாக போகுது. இப்போ அது கடைசியாக அங்கே படுக்க இல்லை நாய் வந்து திறத்துன்னு இப்போ எங்களை விட்ட வந்துடுது உதவி கேட்டு. இப்போ என்ன செய்கிறது? இப்போ நேரம் 10 மணி 10:30 அம்மா வருவா சந்தையால். வந்த ஆக்களை தூக்கி என்ன பேச போகிறாவோ தெரியலை. அதுக்கிடையில வேலைக்கு ஒரு பழி வாக்கணும். சரி அங்கே வாங்கோ, அங்கே மிச்ச நாயும் குட்டியும் என்ன செய்யுதுன்னு போய் பார்ப்போம். வாங்க. இங்கே பாருங்க, இதான் மிச்ச குட்டி. மிச்ச 4 குட்டியும் தாய் நாயை காணில் எங்கேயோ சாப்பிட போட்டது போல. அப்போ இந்த நாய்க்குட்டி இவ்வளோ அவன் தனியாக எதுக்க படுத்திருந்தா வந்து நேரம் வந்து கடிக்குதோன்னு தெரியும் எனக்கு. பாவம் அதுவும் ஒரு தெரு நேரானே. அதுக்கு என்ன தெரியும்? அது தன்ட்ட குட்டியை காப்பாற்ற கடித்தாலும் கடிக்கும். எத்தனை நாளைக்கு சாப்பாடு வச்சு காப்பாற்றுறது கொண்டு எனக்கு தெரியலை. அது இப்போ எல்லாம் தூக்கிக்கொண்டு வீட்டை வர வலிக்கிட்டுது. வீட்டை வந்தால் என்ன செய்கிறே நீ? இருக்கிற சாப்பாட்டை போட்டு பார்க்குறது கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கிடையில் எங்கேயும் காப்பாற்றி கடத்தி விட்டுருவோம். சரியா? இப்போ நான் மறுபடியும் தோட்டத்துக்கு வந்துக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் நாயல் காப்பாற்றத்தில் கொண்டே விடலான்னு. நான் முதல் போட்ட வீடியோக்கும் 4-5 பேர் வந்து ஃபோன் பண்ணிக்கிங்க நாயல் காப்பாற்றத்தில் கொண்டே விட்டுருக்கலாம் தானே. இங்கே என்ன சிக்கலண்டா, நாயல் காப்பாற்றத்தில் போய் கேட்டால் அங்கே என்ன சொல்கிறாங்களேண்டா, எங்கேயும் ரோட்டு வழியை அனாதை அணிக்கிற 1 நேரம் 2 நேரம்டா நாங்கள் வாங்கி அதை பராமரிப்போம். ஆனால் நீங்கள் எல்லோரும் வீடு வழியை நாயை வளர்த்து போட்டு ஆளுக்கு 6 குட்டி 10 குட்டின்னு போட விட்டு ஆளுக்கு மாரி நேரம் கொண்டு வந்து ஒரு 20-30 குட்டியை கொண்டு வந்து விட்டா தாங்கள் என்னென்று பராமரிக்கிறதா? தம்பி நீங்கள் ஒரு 6 நாய்க்குட்டியை கொண்டு வந்து விடுறீங்க, அது சரி. ஆனால் எல்லோரும் இப்படி கொண்டு வந்து விட்டாங்கிற நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஓரளவுக்கு நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணி வளவுங்க, அது பண்ணி வளவுங்க, இது பண்ணி வளவுங்க. அப்படி எல்லோரும் நாய் குட்டியெல்லாம் கொண்டு விட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் இங்கே ரோட்டு வழியை நிற்கிற நாயில் தான் நாங்கள் எடுத்து வளர்க்குற நாங்களே வழியை. மற்றபடி இப்படி எல்லாருமே வீட்டை குட்டி போட்ட உடனே எங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்தா தாங்கள் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்குறாங்க. இந்த கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்றாக்களுக்கும் கோயிலுக்கு போனால் அமைதி கிடைக்கும்ன்ற சொல்கிறாக்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். கோயிலுக்கு போய் அமைதி கிடைக்கும்னு சொல்கிறீங்க, அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லாம் கோயிலை திருத்துறோம், கோயிலுக்கு காசு கொடுக்குறோம்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா ஊர்லேயும் ஒரு கோயில் இருக்குது, எல்லா கோயில்லையும் ஒரு நிர்வாகம் இருக்குது. எந்த நிர்வாகமும் நிம்மதியாக இருந்ததில்லை. அவன் ஊழ செஞ்சுருக்கான், இவன் ஊழ செஞ்சுருக்கான், அந்த நிர்வாகத்தில் பிரச்சனை, இந்த நிர்வாகத்தில் பிரச்சனை, அங்கே சண்டை இங்கே சண்டை. உண்மையிலேயே ஊருக்குள்ளே சண்டை வர காரணமே கோயிலும் இந்த பொது இடங்களும் அதுகளும் தான். பொது இடங்கள் அதுகள் இருந்தால் தான் எங்கள்கிட்ட அடுத்த சமுதாயம் வளரும். அடுத்த சமுதாயம் அதை பார்த்து கேடும். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற உயிர் எல்லாத்துக்கும் பசியை நீக்கினா பிறகு கோயில் கடவுள் ரெண்டு கும்பிடுங்க. உங்களால் ஒரு உயிருக்கு பசி நீக்க முடியுமெண்டா இப்போ எந்தேண்டா கடவுள்கிட்ட கொண்டே கொடுக்குறீங்க, அதை அவர் கொடுப்பாருண்டு. நீ கூட உனக்கு காசு தாடுறது கடவுள்ன்றேன், இப்போ கொண்டே கடவுள்கிட்ட நீ காசை கொடுக்குறேன். அப்போ உனக்கு காசு அந்த கடவுள் மற்ற உயிர்களுக்கு கொடுக்கல? ஏன் உனக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் மற்ற உயிர்களுக்கு சாப்பாடு கொடுக்கல? ஏன்னு கேட்டால் நீ விதியண்டுவேன். அப்போ கடவுள் என்னத்துக்கு விதி இருந்தா? விதியை மாற்ற முடியாத கடவுள் கடவுளா?
இந்த கடவுளை கும்பிட்ற நேரத்துக்கு கிடக்கிற உயிரில் அதுக்கு சாப்பாடு விடுங்கூடாப்பா. உங்களோட வீடு வழியாக ஒரு நே வந்தா பூனை வந்தா சாப்பாடு விடுங்கூடாப்பா. சரி, இதுகளை பற்றி கழிச்சே நேரத்தை வேஸ்ட் ஆக்குவான். வலி எது வாழும், அவ்வளவுதான். கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். களவு செய்கிறோம் தாண்டா கடவுளுக்கு காசு கொடுக்கணும். நீ நேர்மையாக இருந்தா என்னது கடவுளுக்கு காசு கொடுப்பான். இங்கே பாருங்க, கடைசியாக இது 3வது குட்டியும் தூக்கிட்டு வந்தா பிறகு இதுக்குள்ள நான் அடுத்த வீடியோ பாவம் கலைக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வருது. இது சும்மா கடைசியாக உங்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு இணைப்பு இணைச்சிருக்கிறேன். பார்க்குறாங்க பாருங்க, எப்படி பால் குடிக்கணும் பாருங்க. பாவம் அந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றே தெரியாதுன்னு. அதுவும் பிறந்தது இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்லா ஒரு ஒன்று. ஆனால் இந்த கண் துறக்க இல்லை, என்ன சந்தோஷமாக இருக்குது. கண் துறந்தா அப்புறம் தான் இந்த உலகம் எவ்வளோ பெரிய கொடுமையாக்கார உலகம் உண்டு அதுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கொடுமையிலேருந்து இந்த வாழ்க்கையிலையும் இருந்து அதுக்கு எப்படி வாழ போகுதோ, என்னென்னு சந்திக்க போகுதோ, தான் படுற கஷ்டத்தை இந்த குட்டிகளுக்கு காட்டாமல் ஒருவேளை சோத்தை திண்டாலும் அதுகளுக்கு நல்லா பாலை கொடுத்து சந்தோஷமாக சுத்தமாக்குது. அந்த குட்டியை சுத்தமாக்கி வளர்த்து அதுகளை ஒரு ஆளாக்கி விடுறதுக்கான முயற்சியை அது எடுக்குது. ஆனால் இந்த உலகம் இந்த 4 குட்டியையும் 6 குட்டியையும் என்ன பண்ணுமன்றது காலம்தான் முடிவு செய்யணும். இந்த மனித இனம் இதுகளை காப்பாற்ற வாழ்க்கையிலே நினைக்காது. இதுகளும் ஒரு குடும்பம் தானே, அதுகளும் வாழத்தானே வேணும். பேர் என்ன பார்க்குது, என்ன பூ அஞ்சலி, இன்றையிலேருந்து உனக்கு பேர் அஞ்சலி, சரியோ? நீ உனக்கு பேர் அஞ்சலி, நீ வளர்ந்த அப்புறம் குட்டிகளெல்லாம் கண்மொழிக்க விட்டு குட்டிகளுக்கெல்லாம் பேர் வைக்க போகிறேன் நான். அஞ்சலி வா, அஞ்சலி போனால் நீ வேற ஒன்றும் போகணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு நான் சாப்பாடு போடுறதுக்கான முயற்சியை கட்டாயம் எடுப்பேன். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றாக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா. நீ எப்போ உதவி கேட்டு என்ற வீட்டையே வந்துட்டியோ அண்டையிலேருந்து அண்ணன் என்னடா நன்றி கேட்டவனாண்டு கேட்குற மாதிரி உன்னை நான் காப்பாற்றுவேன், யோசிக்காது. சரியா? மிச்ச குட்டியும் தூக்கிட்டு வா, 3டையும். சரியா? எவன் வந்து என்ன தடுத்தாலும் அண்ணா இருக்கண்டா, தூக்கிட்டு வா. ஓகே.